வெல்கம் டு மணிவண்ணன் அண்ட் வேணுகா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது ஒரு சின்ன குட்டி மினி vlog தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த கண்ணாடி. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாலாம். மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா குடில் செட்டப்பு. இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட வீட்டில் எப்பயுமே வருஷம் வருஷம் வைப்பாங்க. போன வருஷம் என்னோடய வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப இடம் ஸ்பேஸ் வந்து நிறைய ஆக்குபை பண்ணி ரொம்ப அழகழகாக குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப முக்கியமே இந்த குடில் தானேங்க. எல்லா இடத்துலையும் நம்ம இந்த குடிலை வந்து பார்க்க முடியும். இப்போல்லாம் கேக் ஷாப்ஸ்லேருந்து நிறைய கடைகளில் கூட வெளியே வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக இருக்கும். இப்போ ஆன்லைன்லேருந்து இது அவைலபிளாக இருக்குது குடில். நமக்கு வந்து ஒரு 400 ரேஞ்சிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் குடில் வந்து இருக்குது. அது அப்படியே செட்டாகவே இருக்கும். நம்ம அப்படியே வாங்கி அப்படியே வச்சுக்கலாம். என்னதான் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ், அந்த ஏஞ்சல்லேருந்து, ஜோசப்லேருந்து, மேரியிலேருந்து அவங்கள நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் நாமளாக உட்காந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது வந்து பாருங்கள், லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நைட் செட்டப்பில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து குடில் செட்டப்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எந்த வருஷமும் நான் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயராவது நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். பேசிக்காக நான் படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கிறிஸ்டியானிட்டி மேலே எனக்கு அந்த பற்றும் ஈடுபாடும் வந்து இருக்குது. நான் ரொம்பவே வந்து கடவுளை நம்புவேன். அதே மாதிரி எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படிங்கிற கோட்பாடை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் எனக்கு கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமாகவுமே தெரியும். சரி, அடுத்து இப்போ நம்ம இன்ஃபன்ட் ஜீசஸ் கேத்தீட்ரலுக்கு போக போகிறோம். நம்ம 4 ரோட்ஸ், சேலம் 4 ரோட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபன்ட் ஜீசஸ் கேத்தீட்ரல், அதாவது குழந்தை இயேசு பேராலயத்துக்கு தான் நம்ம போகிறோம். பாப்பாவும் நானும் ரெடி ஆகிட்டோம். இப்போ பாப்பாவோட அவுட்ஃபிட் பாருங்கள், அழகாக இருக்கா? நாங்கள் வந்து நான், சிஸ்டர்ன்லா அண்டு நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஆட்டோவில் தான் கிளம்புனோம். ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அந்த நைட்டு லைட் எஃபெக்ட்ஸு, அந்த மாதிரி எல்லா கடைங்கள்லேயும் வந்து அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அதெல்லாம் பார்க்குறது வந்து எங்களுக்கும் சரி எங்கள் கிட்ஸுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்காகவே நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் இப்படி ஒரு ட்ரிப் வந்து போவோம். கிறிஸ்மஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் லேட் நைட் ஆகும். அந்த கிறிஸ்து பிறப்பு வந்து அந்த 12 மணிக்கு தான் ஜெபங்கள் சொல்லி அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களால் அவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு 8 to 9 o'clock அந்த டைமுக்கு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த ஃபுல் vlog தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாங்க போகலாம். எப்பயுமே இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து கேண்டில் பருத்துவோம். அந்த கேண்டில் வந்து வருஷம் வருஷம் இங்கே பருத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு வேண்டிட்டு நம்ம பருத்தும் போது அடுத்த வருஷத்துக்குள்ளே அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது. இந்த வருஷம் அந்த கேண்டில் கொளுத்துற இடத்த வந்து வெளியே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நேரமாக அதை தேடிக்கிட்டே இருந்தோம். ரெகுலராக நம்ம வரமாட்டோம் இல்லைங்களா, அதனால எனக்கு டக்குன்னு தெரியல. அப்புறம் நம்ம தியா தான் வந்து வெளியே அந்த இடம் இருக்குங்க மாமி, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பாப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வெளியே வந்து தாராளமாக கொளுத்துட்டு வேண்டிட்டு நம்ம வந்து வரலாம். பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சர்ச்சுக்குள்ளேயே இருக்க ஒரு சின்ன ஷாப் தான் போகிறோம். வெளியவே ரொம்ப ஸ்டார்ஸ்லாம் அழகாக கட்டி இருந்ததுங்கிறதுக்காக உள்ளே போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம், இந்த கிறிஸ்மஸ்க்கான கேப்பாவது ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் எனக்கு பயங்கர ஷாக்கு. இந்த குடில் அங்கே வச்சுருந்தாங்க, அங்கே குழந்தை இயேசு வச்சுருந்தாங்க. அது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்பயுமே வருஷம் வருஷம் பெரிய குடில் வைப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் போய் குழந்தை இயேசுவை பார்த்துட்டு தான் வருவோம். இந்த வருஷம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த இயேசுவை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம குட்டி வாழை பாருங்க. அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே இந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்தது. அதில் பாப்பாக்கு தம்பிக்கு இந்த மாஸ்க்கு அவங்க கேட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து ஆட்டோலேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு மறுபடியும் நம்ம பஸ்ஸில் வர முடியாதுங்கிறதுனால ஆட்டோவில் ஏன்னங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகேன் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக நான் மறுபடியும் சீக்கிரமே மீட் பண்ணுவேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரேணுகா மணிவன்.